நான் ஒரு ஊருக்கு சொற்பொழிவுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்க சொன்னாங்க. அதுல முதல் பரிசு வாங்கின பொண்ணு பேரு என்னை பெற்ற தாயார். நான் கேட்டேன், என்னை பெற்ற தாயார் யாருமா வச்சா? எங்க அப்பா வச்சாரு. அவங்க அப்பாவும் இருந்தார். அவர் சொன்னாரு, தாயாரோட பேருமா என்னை பெற்ற தாயார், இவ என்ன பெற்ற தாயாருமா, தாயார் பேரை தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அங்க உள்ள தாயார் பேரு என்னை பெற்ற தாயார். சரியா? ஆழ்வார் என்ன பண்ணார், திருநின்ற ஊருக்கு வரார். ஆனா அந்த கோயிலுக்கு போகல, அந்த கோயில போய் பாசுரம் பாடல, நேரா மாமல்லபுரத்துக்கு போயிட்டார். இப்ப தாயார் என்ன பண்றா, என்னை பெற்ற தாயார் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்ட, பக்தவச்சல பெருமாள் கிட்ட, ஏங்க ஏங்க நம்மள பாடாம அந்த கோயிலுக்கு போயிட்டான், அங்கேயும் இவங்க தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஏங்க ஏங்க நம்மள பாடாம போறான், இவன் பாடலன்னா நம்ம கோவில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவிலா இருக்காது, அவன் பாசுரம் நமக்கு வேணும், ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. தாயார் விரட்டினாங்களா, பெருமாள் அந்த தமிழ் பாசுரத்துக்காக ஓடி 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 திருநின்ற ஊர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு வந்தாராம். மாமல்லபுரத்துக்கு வந்து, என்னப்பா நீ எங்களை ஒரு பாட்டு பாடி இருக்கலாம்ல, சரி சரி குடு, உன் அம்மா என்ன படுத்துறா, நான் கொண்டு போய் கொடுக்கணும், சீக்கிரம் எழுதி கொடு. அவர் பாசுரம் பாடுறார், வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வரார். பெருமாள், பத்தியா பாசுரம் வாங்கிட்டேன், இப்ப நாமளும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் தான். தாயார் வாங்கி பார்த்தாங்க, ஏங்க எல்லா கோவிலுக்கும் 10 பாசுரம், நமக்கு மட்டும் ஒரு பாசுரமா, போய் 10 பாட்டையும் வாங்கிட்டு வாங்க. அந்த தெய்வம் நண்பர்களே, மார்பில் மகாலட்சுமியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த தெய்வம், அத்தனை செல்வத்தையும் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வம், ஒரு ஆழ்வாருடைய தமிழ் பாசுரத்துக்காக திருநின்ற ஊர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு வந்துச்சு. அதுக்குள்ள ஆழ்வார் அங்க இருந்து திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார். ஆழ்வார் எங்கன்னு கேட்டார், அவரு போயிட்டாருங்க திருக்கண்ணமங்கைக்கு. இப்ப அந்த தெய்வம் திருக்கண்ணமங்கைக்கு ஓடி வந்துச்சு. ஏன்? ஒரு தமிழ் பாசுரத்துக்காக வந்து சொன்னார் பெருமாள், எப்பா எல்லா கோயிலுக்கும் 10 பாசுரம் பாடின, எங்களுக்கு ஒரு பாட்டு தானா, உன் அம்மா திட்டுறாப்பா, 10 பாட்டை எங்களுக்கு கொடுத்திருப்பா என்று தெய்வம் பாசுரத்தை கேட்டு வாங்கியது நண்பர்கள், கேட்டு வாங்கியது. ஐயோ நமக்கு இல்லையா தமிழ் பாசுரம், நமக்கு இல்லையா, போய் வாங்கிட்டு வாங்க. மகாலட்சுமி தாயார் பெருமாளை விரட்ட திருநின்ற ஒரு இங்க இருக்கு சென்னையில, மாமல்லபுரம் எங்க இருக்கு, திருக்கண்ணமங்கை எங்க இருக்கு. வந்தவரு ஆழ்வார் அந்த கோயிலுக்கு போயிட்டாருன்னா, அட போப்பான திருப்பி போல, ஏன் மகாலட்சுமி தாயார் விரட்டி விட்டுருவா, பாசுரம் இல்லாம இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு. அதனால ஆழ்வார் அங்க போய் பாசுரம் எழுதி வாங்கி கொண்டு வந்தார்.